Hey family, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்காங்க. So லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு கூட பாருங்க. ஸோ இதுக்காக கோயம்புத்தூர் வந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வரட்டாமாமே புல்லட் பிடிக்கலாம் மாட்டிக்கிறாங்க புல்லட்டை. அண்ட் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்கோம். கோயம்புத்தூர் என்னடா வேலை அப்படின்னு கேட்குறீங்களா? சும்மா சுற்றி பார்க்க வந்தேன். இல்லைங்க, அதை விட மெயினான ஒரு வேலை இருக்குது. ஸோ என்ன வேலைன்னா ஒர்க்கு காண்டி தான். எப்படி மாசா காது வலிக்குதுடா. ஆக்சுவலாக புல்லட் அவனும் போட்டுட்டு வரான். கேமரா பார்த்துட்டு வராங்க அந்த பையன். சவுண்டு கிளியுது. ஆனால் பாருங்கள், எக்ஸாஸ்ட் இல்லை, வெறும் பெண்டோட தான் இருக்குது. ஆக்சுவலாக ஏடிவியில் வந்து ஃப்ரண்ட் பிரேக் சுத்தமாக பிடிக்கலாங்க. அதுதான் பிரச்சனையே. சுத்தமாக ஒரு பைட்டே இல்லை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து கோப்ரோவில் சார்ஜ் இருக்குமான்னு தெரியல. சார்ஜ் இருந்தால் இதில் எடுக்கிறேன். அப்படி இல்லைனா ஐஃபோனில் கேப்சர் பண்ணி உங்களுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த லெஃப்ட் எங்கடா? ஓகேங்க. ஸோ கோயம்புத்தூர் ஃபேமிலி யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ், ஜோடி பொருட்கள் நிறையாவே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஃபார்ச்சுனர் பாருங்கள், அழுத்தரா பாருங்கள் போட்டு. வா, சூப்பராக இருக்குல்ல ஸ்பாட்டு. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஏதோ ஒர்க் போயிட்டுருக்கான், லோ இல்லையா? நம்ம நேரம் பரவாயில்ல. ரைட் சைடில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். மெடிக்கல் காலேஜ் இங்கே தான் இருக்காட்டுக்குங்க. இப்போ தான் பார்க்குறேன். அதான் கோயம்புத்தூர் என்ன ஆச்சு, அதாவது பெங்களூரில் என்ன ஃபீல் பண்ணோமோ அதே தான். ஜிஎஸ் பாருங்கள் இங்கே நிற்கிது. அதெல்லாம் நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணி வீடியோவே போட்டிருக்கோம். யாரும் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். எப்பா அங்கே பாருங்கள், எம்மோ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஃபேமிலி பைக் எங்கே பார்க் பண்ணியாச்சுங்க. அப்படியே அங்கே பாருங்கள், அந்த வண்டியை பாருங்கள். ஓப்பா வெறியாக இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஃபேமிலி உக்கடம் லேக் வந்துட்டோங்க. இந்த ஸ்பாட்டை வந்து ஆக்சுவலாக நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். நீங்கள் நேரில் பார்க்குறேன் பாருங்கள். இங்கெல்லாம் சுற்றிலாம் எடுக்க முடியாது. சும்மா பார்க் மாதிரி இருக்குது. மேலேருந்து எடுக்கலாம். அங்கே பாருங்கள், தெரியுதா? பின்னாடி ஃபுல்லாக வாக்கிங் பிளேஸு, பார்க்கு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அங்கே அப்படியே மேலே போயிட்டு அங்கேருந்து எடுப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ. தெரியுதா? ஐ லவ் கோவை. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்லாம் பண்ணலாம். இங்கே ஆமாம், நீ கம்மியாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு வண்டி போயிட்டு பாருங்க. இங்கே பாருங்கள், கீழே அவரை கோத்து விட்றாங்க பாருங்கள் வீடியோ எடுக்க. சும்மாடுறான் கூட வந்ததுக்கு வேலையை பார்த்து விட்ருவான் போல். அங்கே பாருங்கள், அவங்ககிட்ட வீடியோ எடுக்க கோத்து விட்றாங்க. இந்த இவர் தான் அது. இங்கே பாருங்கள், 2 தலைவனுங்க நிற்கிறானுங்க. ரெட் அண்ட் பிளாக் RS 200 நிற்கிது. வேறு மாதிரி. ஆக்சுவலாக அந்த ரெட் கலர் என்னை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. அதனால தான் வீடியோ எடுத்தேன். இங்கே பாருங்கள், இங்கே போர்டு இருக்கு. அதை விட இங்கே பாருங்கள் மெயின் மேட்ரு. என்னது? ரைட்டு. சன்செட்டில் ஜாலி பண்ணலாம். இங்கே மேஜிக் ஆன் வேவ் நியூ ஓப்பன். இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு போல். உங்களுக்கு எதுவும் தேவைப்படுனா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவைப்படாது. 6000. இங்கே பாருங்கள், உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக பார்த்துக்கோங்க மக்களே. கோயம்புத்தூர் ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே நிறையா பேர் இருப்பீங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கைக்கிங் பண்ணுவோம். 150 எது? 125. அங்கே பாருங்க, அங்கே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கு. 500, 150 சைல்டுக்கா. அடல்ட் ரைடு கம்
ரைட் டு இதுதான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸு. இந்த லொக்கேஷனில் இஷாவை பாருங்கள், சூப்பராக இருக்கால. இந்த ஐஃபோன் ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா நைட் டைமில் ஒஸ்ட்டு பண்ணுதுங்க. இங்கே பாருங்கள் மேலே, அது எதுக்குன்னா ஜிப்லைனுங்க. மேலேருந்து அங்கே போகுது. அந்த சைடு ஒரு டவர் இருக்குது, ரொம்ப லென்த்து. சம்திங் 200-300 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஏரியா பாருங்கள், சூப்பராக இருக்குது. சாமே, இந்த ஸ்பாட் பாருங்களேன், கோயம்புத்தூரில் இப்படி ஒரு ஸ்பாட்டா அப்படின்னு போடலாம் டைட்டிலு. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டே, அதனால் கூட்டம் இல்லையா. சண்டேஸ்லாம் வந்தால் செம கூட்டம் இருக்கும். நல்லாயிருக்கு. இந்த எண்டெலாம் வந்தீங்கன்னா நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலாம். ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் மேலே டிக்கெட் கவுண்டர், ஜிப்லைன் 200, ஜிப் சைக்கிள் 300. ஸோ இங்கேருந்து போகலாம் ஜிப்லைன். ஸோ இது பாருங்கள், நல்லா இருக்குல்ல பார்க்க. ஃபேமே, கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ரேஸ் கோர்ஸும்பாங்க. ஸோ நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க பொண்ணுங்கிட்ட. அது இந்த மாதிரி ஏரியா தான். Zone 2 சொன்ன மாதிரி Zone 1, Zone 2 அந்த மாதிரி வச்சுருக்காங்க போல். ஃபுல்லாக வாக்கிங் ஏரியா வாங்க. 4 கிலோமீட்ரு ஃபுல்லாக. நல்லா இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக சுற்றி வர மாதிரி இதாங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற இடம். மெயினாக இது தான் ரேஸ் கோர்ஸ். நைட் வந்தா ஃபங்க்ஷனை மட்டும் மேலே எழுதிட்டீங்க. ஓ ஆமாம், நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஃபைனலி கோயம்புத்தூரில் ரேஸ் கோர்ஸும் வந்துட்டோம். அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கேங்க. எதுக்கு சுற்றுறேன்னு எனக்கும் தெரியல. எல்லா ஊரும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கும் காமிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான், என்ஜாய் பண்ணிக்கோங்க காமிக்கும் போதே, சரிங்களா? அது என்னடா அது? சன்னியா? தப்பாக படிச்சிட்டேன் ஃபேமே, சாரி. இன்றைக்கி மண்டேங்க, அதனால் கூட்டம் இல்லை. சண்டேஸ்லாம் வந்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக இருக்கும். நான் வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருக்கேன், பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். ஸோ இன்றைக்கி மண்டே. என்ன நடக்குது இங்கே? டாக்ஸ் யார் அட்டாக் பண்ண போகிறீங்க? காலை பார்த்தானே கவ்வ போகுதுப்பா டாகு. கட்டி பிடிச்சது போதுண்டா சாமி, சோதிக்காதீங்கடா எங்களை. மனசு வலிக்குதுல. உள்ளே என்ட்ரு ஆகிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா. ஓ பார்க்கிங்கா? பார்க் பண்ணிட்டு போயிட்டு. ஓ ஃபாஸ்டாக்லாம் இருக்கா? என்ன ஒரு டெக்னாலஜிப்பா. கைஸ் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. என்னடா நடக்குது இங்கே? இஷாவை பார்க் பண்ணிட்டேங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்பக்ஸ் இருக்குது ரைட் சைடில். எவ்வளோடா ஒரு காஃபி? 300? 320 ஆரம்பிச்சு ஜிஎஸ்டி. வித் ஜிஎஸ்டி 320? பணக்காரனாக இருந்தால் உள்ளே போயிட்டு குடிங்கோ. ஸோ நம்மளும் பணக்காரர் தான், குடிச்சிட்டாரு. பணக்காரர் குடிச்சிட்டார் ஆல்ரெடி. 535 ஜிடி. நம்ம ஊரில் ஒரே ஒரு வண்டி எல்லோ கலர் இருக்குது. மார்க்கெட்டா? ஓ லூலு, அது சரி. பிராண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, எல்லாமே லூலு பிராண்டில் இருக்கும். இது அங்கிட்டு ஜூடியோ மேக்ஸ் தனித்தனியாக இருக்கும். சூப்பராக இருக்கும், கலெக்ஷன் நிறையா இருக்கும். ஓகே ஃபேமே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோயம்புத்தூரில் இருக்க லூலு ஹைப்பர் மார்ட்டில் இருக்கும். ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே உள்ள ஃபுல்லாக எவ்வளோ தூரம் போனாலும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். எல்லா ஐட்டம்ஸும் இங்கே இருக்குங்க. காசு இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணலாம், காசெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம். இங்கே பாருங்கள் ஐபேட் யார் இங்கே இருக்குது. நான் சொன்னல இங்கே எல்லாமே இருக்குது. அங்கே பாருங்கள் பிரிண்டர்ஸு, பிஎஸ்பி 128 வரும்னு நினைக்கிறேன். கேலக்ஸி S25 இருக்கா? 100X இருக்கா? 200X இருக்கா? ஃபோட்டோவில் தான் 100X. அல்ட்ரா ஜூமிங், எங்கே என்ன நடந்தாலும் பார்க்கலாம். அல்ட்ரா ஜூமிங் ஜூம் பண்ணுற வீடியோ நாங்கள் வேறு ஜூம் பண்ணல. போதும் 72 தான் இருக்குது, 80 தான் இருக்குது. இன்னும் 20 இருக்குது.
இப்போ கிளாரிட்டியோட இது ஆனால் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ளிப் ஃபோன் மடக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே வந்துடுமா, ஓப்பன் பண்ணால் டேப் மாதிரி பெருசாக வந்துடும். கேமரா கொண்டுமா ஐயோ டக்குனு திருப்பிட்டா போச்சு நம்மளேருந்து தெரிஞ்சிடும். நல்லா இருக்கு. இவர் டிஸ்பிளே நல்லா பெருசாக இருக்குது. படம் பார்க்கலாம் மாட்டேங்குது தெரியுமா இருக்கும். அது இங்கே உள்ள ரேட் கம்மியாக இருக்கும். இங்கே கம்மியாக இருக்கும். இங்கே உள்ளே பாருங்கள் ஃப்ரூட்ஸ் ஐட்டம், வெஜிடபிள் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது. ஃபிஷ்ஷும் இருக்கா, அந்த சைடு சிக்கனும் இருக்குது ரெடிமேடாக. அந்த பாக்ஸில் இருக்குது. அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ற ஐட்டம், பிரியாணிலாம் இருக்குது பாருங்கள். சிக்கனு, கிரில்டு சிக்கன், பிரெஸ்ட், லெமனு என்னென்னமோ போட்டிருக்கு. இங்கே பாருங்கள் தந்தூரி இருக்குது. அண்ட் இங்கேயும் பாருங்கள், இங்கே ஏதோ சம்திங் எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம் தான். என்னது? ஓ நார்த் இந்தியன். ஆமாம், ஃபஸ்ட்டு மேலே இருக்க அதை காமிக்கிறேன். வெஜிடேரியன், அது நான் வெஜிடேரியன். ஸ்வீட்ஸ் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்குது. சாலட்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஸ்வீட் கார்ன், வெஜிடபிள் சூப்பு எக்கச்சக்கமாக இருக்கேன். எங்கே ஜூஸ்லையா? ஆமாம். இங்கே நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்க செம்மையாக இருக்குல்ல, ஐஸ்குள்ள சூப்பராக இருக்கு ஐஸ். இது நல்லா இருக்குப்பா. அங்கே பாருங்க, வேணுங்கிறத அதை எடுத்து போட்டு. எவ்வளோடா ப்ரைஸ் வரும்? 220. மிக்ஸ்டு ஓன் ஃப்ரூட்ஸ் அது சொன்னேன். 220 per kg. இங்கே ப்ரைஸ் இருக்குது பாருங்கள். க்ரீன் ஆப்பிள் 55, 70 எது எடுத்தாலும் அதுக்கு ப்ரைஸும் இருக்குது. ஒன்றுமே இல்லை, டிஃப்ரெண்ட்டாக நேம்ஸ் அந்த ஜூஸ்க்கு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, நிறைய நம்ம பார்க்கலையோ. இங்கே பாருங்க, வீட்டில் போய் சூடு பண்ணுமா? ஆஹா, பார்க்கும்போதே ஆசையாக இருக்கேப்பா. என்னங்கடா இது நமக்கு வந்த சோதனை. ஃப்ரூட்ஸ் அண்ட் கஸ்டர்ட் சம்திங் பிளர் ஆகுது. கறி பார்க்குறீங்களா? கறி இங்கே எம்மாடி என்னது இது? பயந்துட்டேன். இல்லை நானே இப்போ ஷாக் ஆகிட்டேன். இங்கே பாருங்க, எப்பா மயக்கம் வரும்னா எல்லாம் பார்க்காதீங்கப்பா. என்னென்னமோ இருக்குது. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மட்டன் ஐட்டம்ஸ், கால் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் செப்பரேட்டாகவே வச்சுருக்காங்க கட் பண்ணி. உள்ளே பாருங்கள் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. தெரியுதா? அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். தனித்தனியாக கட் பண்ணி அதான் பார்க்கவே பல இருக்குல்ல. கலர் எதுவும் ஆட் பண்ணுவானுங்களோ. இங்கே பாருங்கள், ஃப்ரை பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சிக்கன் ஸ்பைசி, ட்ரம் ஸ்டிக்கு, பேர்லாம் படிக்க வேணாம், அப்படியே பார்த்துட்டு வாங்க ஜாலியாக. நிறையா இருக்குது. ஏதோ ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குப்பா எனக்கு. நீ நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்குமா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கோழி. இது பாருங்கள், இது காடை சின்னதாக இருக்குது பாருங்கள். நண்டா இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது. ஐயோ நிறையா இருக்குது. தெரியுதா? அப்படி வாங்க, அப்படி போவோம். இங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எவ்வளோ வருது தெரில. செம்ம கலர் கைஸ். ஃபைட்டர்லாம் லவ் பண்ணுவீங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. நான் மீனை சொன்னேன், வேறு எதையும் இல்லை. போதும் பாவமாக இருக்குது. அது ஆக்சுவலாக அந்த கல் தான் இன்னும் அட்ராக்டிவாக கொடுக்குது அந்த மீனை. அங்கே வாங்க, ஃப்ரெஷ்ஷாக மீன்லாம் இருக்குது. ஒரிஜினல் மீன் வந்து செத்து போய் கிடக்குது. அங்கே போய் பார்ப்போம். இதெல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. கிஃப்ட் பண்ணணும் யாருக்காது அப்படின்னா. உயிரோடு இருக்குது. இங்கே பாருங்கோ மீன் எல்லாம். சரி விடு, உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சதுன்னா. ஆமாம், என்ன மீன் பார்த்துட்டிங்கன்னா. பா நண்டு வச்சுருக்காங்க, ப்ரொக்கோலியில். இங்கே பாருங்கள், நண்டு, ப்ரான் இருக்குது. எடை போட்டு ரேட் இது பண்ணுறாங்க. அதெல்லாம் பேரே தெரியல, ஒரு மாதிரி இருக்குது பார்க்க. வாங்க நம்ம அந்த சைடு போவோம். வீடியோவில் பார்க்கறதுக்கே அப்படி இருக்குங்காதீங்க. நாங்களாம் நேரில் பார்த்தோம். இப்போ எங்களுக்கு நிலமை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக
அடேங்க அப்பா, பார்த்தாலே சாப்பிடலாம் தோணுமே. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே சாப்பிட்லாம் தான். ட்ரீம் கேக்கா? இங்கே மேலே பாருங்கள் ரோல் இருக்குது, எடுத்து சாப்பிட. அந்த சைடுமே பார்த்தீங்கன்னா எலைட் ப்ளம் கேக்ஸ் அது இதுன்ட்டு. இங்கே பாருங்கள் மேலே ஃபுல்லாக என்னங்க ஒன்றுமே இல்லாமல் இல்லை. இப்போ வேற மாதிரி பெங்களூர்லேயும் போட்டு அசத்தி விட்டான் அப்படிங்கிற கதை தான் இங்கேயும் பாருங்கள். எப்போ இங்கே இல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே இருக்குது. A to Z கிக்கெட்டு எல்லா ஐட்டம்ஸும் இருக்குங்க. அங்கே சாப்பிட்றது அதுதான் ஃபேமஸ் லவ் ஐட்டம்ஸில். இங்கே பாருங்கள் சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ், ஸ்னிக்கர்ஸு, மன்ச்சு, டைரி மில்க்கு எல்லாமே கேட்டுக்கு. இது கவுண்டர்ஸ் தனித்தனியாக. அதான் அடே இது கடல். இங்கே பாருங்க எந்தெந்த ஐட்டம்ஸ் எங்கெங்கே இருக்கணும்னு சொல்லி செப்பரேட்டாக வச்சு ஃப்ரிட்ஜு வச்சு எல்லாத்தையும் வச்சு எப்படி ரெடி பண்ணியிருக்கானுங்க பாருங்களேன். அப்பா, வந்ததுக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சர்பத் வாங்கினேன். 50 rupeesங்க. நல்லா பெருசாக தான் இருக்குது, பரவாயில்ல. ஒரு 1/2 liter வரும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் பில் கவுண்டர் பக்கத்தில் ஹாட் வீல்ஸ் இருக்குது. நான் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபேன் அதுக்கு, தெரியுமா? புதுசாக ஒரு அட்வென்ச்சர் 250 அது தெரிஞ்சு 250 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தாலே தெரியும். என்னங்க இதில் ஒன்றுமே போடல. 250 ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் மாஸ்க் பார்த்தாலே தெரியும். இதை இங்கே போட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா? RX 100 எடுத்து பாருங்கள் சவுண்டு. ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ்பல்ஸ் 200. சரி ஓகே, அதான் சொன்னலங்க. நான் இப்போ பெங்களூர் எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன், நமக்கு பைக்கு தான் பைக்கு அது போட்டால் தான் நீங்கள் பார்க்குறீங்க. வேறு வழி இல்லை, இருக்கிற பைக் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். நான் உள்ளே என்னென்ன பண்ணோம், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்பாக்ஸ் முன்னாடி வச்சுருக்காங்க, ஐ லவ் கோயம்புத்தூர். அது நானும் சொல்கிறேன், ஐ லவ் கோயம்புத்தூர். எனக்கு எல்லா ஊருமே பிடிக்குங்க. ஜாலியாக சுற்றினோம்னா பிடிக்கும் எல்லா ஊரும். நம்ம இருக்கிறத பொறுத்து தானேங்க. அங்கே பாருங்கள் மினி ஷோ, பரவாயில்ல. அதில் இருக்கு பாருங்க. இங்கே இந்த ஏரியாவில் லக்ஷ்மி மில்ஸ், அர்பன் சென்டர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே எல்லாம் பார்த்துருப்போம். சரி ஓகே. ஸோ இந்த ஸ்பாட்லேருந்து நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். எப்படி போச்சு நாள்? கடன்னு போயிடுச்சு, போனதே தெரில. அதுதாங்க, எந்த ஊர் போனாலும் சரி, நம்ம ஊரில் டைம் போதோ இல்லையோ, வெளியூர் போனாலே டைம் கடன்னு போயிடும். 11 நாள் இருந்திருக்கேன், போனதே தெரியல அங்கே. ஸோ இங்கே எத்தனை நாள் இருக்க போகிறேன்னு தெரியல. பின்னாடி ஃபுல்லாக சவுண்டாக இருக்குது. ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். டேட்டா வீடியோ லவ் யூ ஃபேமே. அடுத்த வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கண்டென்ட் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர முடிஞ்சுன்னா கொண்டு வரேன். ஓகேங்களா? பை பாய்.